அவன் நாங்க கலைக்கிறத கேட்டுக்கொண்டிருக்கீங்களா? இல்ல நாங்க நீங்க போடுங்க போட்டு எல்லாரும் இப்படி செய்ய மாட்டேன் திருண்டாவளே. ஒரு நிமிடம் கண்டிப்பா அவர் ஒரு ஆத்மா சாந்தியோட நிமிண்டு நம்ம இந்த இடத்துல கொஞ்சம் இறைவனை பிரார்த்திச்சு கொள்வோம். இப்ப ஒவ்வொரு மேட்சும் கொடுக்க தானே வேணும் பிரீமியர் லீக் எல்லா பெட்ரோல் லீட்டர் 1000 மட்டாலும் வாங்கி ஓடுறதுக்கு ஆக்கள் இருக்கு. இப்ப நீங்க எத்தனை நேரம் நீங்க இந்த பிரீமியர் லீக் நடத்தினாலும் டூர்னமெண்ட் நடத்தினாலும் எந்த ஒரு சார்பா வந்து இந்த வெற்றிக்கு நாங்கள் கண்டிப்பா வந்து வழங்கப்படுகின்றது நான் இந்த இடத்தை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்றேன். அதே போல அஹிம்சை பலி போராட்டத்தில் வந்து கலந்து கொண்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லபடியாக முடிச்சு விட்டு நாங்கள் இந்த ஒரு இடத்துக்கு வந்திருக்கின்றோம். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சமுதாயத்தை வந்து அடுத்த இடத்துக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கான இது ஒரு வழி தான். எங்களால் முடிஞ்ச ஒரு சின்ன சின்ன உதவிகளை வழங்கி கொண்டிருந்தோம். அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த உதவியை லண்டனுடைய கிறிஸ்டியான ஆண்டி செய்திருக்காங்க. அவங்களுடைய அப்பாவினுடைய ஒரு ஞாபகார்த்தமாக பிரகாசம் என்கின்ற அவங்களோட அப்பாவோட ஞாபகார்த்தமாக. அந்த வகையில் இதுக்கு முன்னாடி நாங்கள் ஒரு சில விளையாட்டுகளை எங்களுக்கு நாங்கள் உதவி செய்திருக்கோம். அதனை தொடர்ந்து இப்போ அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக வந்து நாங்கள் இன்னும் பல விளையாட்டுகளை எங்களுக்கு நாங்கள் ஹெல்ப்பை வந்து வழங்க போகின்றோம். ஏன்னு சொன்னால் நாம் வந்து நம்மளுடைய சமுதாயம் அடுத்த இடத்துக்கு நிறுவனமாக இருந்தால் ஒரு துறையில் மட்டும் முன்னேற செல்லக்கூடாது. கல்வித்துறை, விளையாட்டுத்துறை, அனைத்து துறைகளையும் வந்து நாம் மேலோங்கி போக வேண்டும். அப்போ அந்த வகையில் நாங்கள் இந்த ஒரு நகரத்துக்கு நின்று கொண்டிருக்கோம் காத்தாங்குடியில் வந்து. அப்போ இந்த இடத்துல வந்து நேரடியாகவே அவங்களுக்கு தேவையான வெற்றி கிண்ணங்கள், அவங்களுக்கு தேவையான விளையாட்டு உபகரணங்கள் அனைத்தையும் நம்ம நாங்கள் வாங்கி கொடுக்க போகின்றோம். அப்போ பார்த்தீங்கன்னா நான் உள்ள ஒரு பக்கத்தில் தினேஷ் நிற்கின்றேன். உள்ள போவாங்க. அவ்வளோகளுக்கு விலை கூடினாலும் வாகனத்தில் அந்த போக்குவரத்து விகிதம் வந்து குறைகிற மாதிரி இல்லை. பெட்ரோல் லீட்டர் 1000 மட்டாலும் வாங்கி ஓடுறதுக்கு ஆக்கள் இருக்கு. ஹலோ, வணக்கம் குவன். எப்படி சிவமா? நீங்க எப்படி? நல்ல சிவம். நிறைய நாளைக்கு பிறகு சந்திக்கிறோம். சுகனும் வந்து பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியா வந்து யூஸ் பண்ணி கொண்டிருக்கிற ஒரு ஆள். அவங்களுடைய பயணம் வெற்றியடைய வாழ்த்து கொஞ்ச நேரம் தாமதிச்சிட்டோம். சரியா என்னன்னு சொன்னா அந்த போராட்டம் ஒன்று நடந்தது தான் ரைட்டு. சரி, உங்களுக்கு தேவையானது நீங்க எடுங்க, கொடுப்போம். சரியா முடிஞ்சாங்க. முடிச்சுட்டு வந்துட்டேன் அப்படியே. இப்போ வந்து ஃபர்ஸ்ட்டுக்கும் செகண்டுக்குரியது. சரி எடுங்களேன். மற்றது அட்டன் ஆயிடும். ஓ சரி சரி, பிரச்சனை இல்லை. நீங்கள் உங்களுக்கு விருப்பமான எடுங்க, பிரச்சனை இல்லை. இது எடுங்க. உங்களுக்கு இல்லை, நீங்கள் விளையாடுற நீங்கள் உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் எடுங்க, அது பிரச்சனை இல்லை. நம்ம அண்ணா இவராக பாருங்களேன், உங்களுக்கு அந்த இதில் கொஞ்சம் எடுத்து கொடுங்களேன், வெற்றி கிண்ணங்களை கொஞ்சம் எடுத்து கொடுங்களேன். கொஞ்சமா கடை ஓனர் நீங்க கொஞ்சம் பார்த்து வார விளையாட்டு வீரர்களை ஊக்கப்படுத்தி டிஸ்கவுண்ட் போடுவீங்க. இல்ல அதெல்லாம் பிரச்சனை இல்லை, அவர் அது பார்த்து கொள்வார். நீங்க உங்களுக்கு பிடிச்ச தடுங்க. ரெண்டு மந்த் ஒரே சைஸ் தானே, ரெண்டு சைஸ் இது செகண்ட் உரியாத பெஸ்ட் போயிடு. அதை நோக்கி எடுத்து பாருங்க. அது சேம் மாதிரி தான் இருக்கு. பெரிய டிஃபரெண்ட் இல்லாம இருக்கு. டிஃபரெண்ட் இல்லாம கொஞ்சம் சின்னம் தான். உயரம் எல்லாம் ஓகே மாதிரி தான், இந்த சேம் மாதிரி தான் இருக்கு. ஏன்னா எடுத்தீங்களா கொஞ்சம் கொஞ்சம் தான் அவசியம், பிரச்சனை இல்லையா? நீங்க பாருங்க, உங்களுக்கு ஓகே என்ன எடுங்க, இல்லைன்னு சொன்னா வேற மாத்திருங்க, அது கூட விருப்பம். சரி, அதை எடுக்கிறேன். மற்ற வேற வேற பாருங்க. அடுத்த மேன் ஆஃப் தி மேட்ச் எடுத்து கொடுங்க, அவங்க கேட்கறத நீங்க கொடுங்க. அப்புறம் பாருங்க இப்படி இந்த மாதிரி இதுதானே ஃபார்வர்ட் நம்மளோட இதுக்கு எடுத்து போனோம். எடுக்க அப்போ இதே இதில் எல்லாம் ஒன்று சின்ன கப் அதை வந்து எமர்ஜிங் பிளேயருக்கு வாரங்க எழுதுவாங்க. எமர்ஜிங் பிளேயர்
அப்படி இது யாரு என்ன சீரிஸுக்கு வந்தாலும் ஓகே இருக்கு. இதா ரெண்டு பேரும் தானே சீரீஸ்லயே கொஞ்சம் கூட ரன் அடிச்சார்கள். இத கொடுங்க. பெஸ்ட் பவுலருக்கும் பெஸ்ட் பேட்ஸ்மேனுக்கும் 2 கப் வரும் சீரிஸுக்கு. பவுலருக்கு bowling பண்ற மாதிரி பவுலிங் பண்ற மாதிரி நம்ம எடுத்து பாருங்க. இது நல்லா இருக்கும் போல என்ன பாருங்க. உங்களுக்கு பார்த்து நீங்க உங்களுக்கு ஓகே தொடங்கி இது bowling batting ரெண்டுக்கும் பொதுவா கொடுக்கலாம். இது வந்து மேன் ஆஃப் தி மேட்ச். இப்போ ஒவ்வொரு மேட்சுக்கும் வந்து ஒரு ஆள் கொடுப்படும் தானே, அதுக்கு ஓகே இருக்கு. அப்ப இத வந்து நம்ம செமி ஃபைனல் 3 இருக்குது. அப்ப இல்ல இப்ப ஒவ்வொரு மேட்சும் கொடுக்க தானே வேணும். பிரீமியர் லீக் எல்லா இல்ல நீங்க எடுங்க. இல்ல 24 போட்டி வருது ஃபைனல். எல்லாரும் கொடுக்கறேன்னா வச்சு உங்களோட இதையும் பார்க்கணும். இல்ல அதுக்கு அதுக்குள்ள அம்பர் நீங்க எடுங்க. 24 கப் தானே. ஏண்டா ஒவ்வொரு மேட்ச்லயும் கொடுக்க தானே வேணும். ஏண்டா விளையாடுற ஒரு பிளேயரால வந்து அந்த மேட்சை வந்துட்டு நான் பிரீமியர் லீக்ன்றதா நம்ம விளையாடுறதால சொல்றேன். நீங்க எடுங்க கட்டாயம் கொடுக்கணும். அப்படின்னா இதுல 23 பேர் 23 எடுக்க வேண்டியாரு. பிரச்சனை எடுங்க. நோக் அவுட்டுக்கு வரும். நீங்க பிரச்சனை மொத்தம் மாடுங்களா 24 கப் எடுங்க. 24 அடுத்தது மேன் ஆஃப் தி சீரிஸ் கொண்டு ரெண்டு வரும். bowling நல்லா பண்ணால் bowling பெஸ்ட் bowling கொண்டு பேட்ஸ்மேன் கொண்டு வரும். மொத்தமா எல்லா மேட்சையும் பார்த்து அதிக விக்கெட் எடுக்கிறார்களுக்கும் அதிக ரன் அடிக்கிறார்களுக்கும் வரும் 2 கப் கடைசியில். அது பிரச்சனை எடுங்க. சீரிஸ் 2 எடுத்துட்டு நம்மளோட பட்ஜெட்டுக்குள்ள கூட தாண்டி வரும். அதான் பாக்குறோம். மற்ற அது 2 எடுத்திருக்கிறோம். இது எல்லாம் சேர்த்தா கொஞ்சம் கூட அது பார்த்து கொண்டிருக்காங்க நிறைய பேரா தெரியும். இது புது டிசைன். புது டிசைன் எடுத்து இந்த ஒரு 1 வீக் தான் இது புது டிசைன். நல்ல கப் தனி ஸ்டீல். நீங்க வெயிலையும் வச்சு பார்க்கலாம். அது நான் கேரண்டி பண்ணேன். எவ்வளவு போடுறீங்க? ஸ்டைன்லெஸ் ஸ்டீல். அது லாஸ்ட் என்ன சொல்றீங்க? இது உங்களுக்கு 8700 ரூபாய் தான் ஃபைனல். 8700 பெரிய கப். இது உங்களுக்கு 7500 ஃபைனல் தான். 7500 16,000 எடுக்கலாம். அது பிரச்சனை நீங்க எடுங்க. அப்ப இது குறையதான் போட்டுருக்கேன். நான் கூட போடல இருந்த ஏற்கனவே அந்த பிரைஸை விட குறையதான் போட்டுருக்கேன். நாங்க வரணும். அது நிறைய பேர் பார்ப்பாங்க. உங்களுக்கு ஏசக்கூடாது. மேனப்து வச்சுக்கிட்டு எந்த கப் இந்த மாதிரி இந்த கப் உங்களுக்கு 500 தான் இருக்கு. 700 விக்கா 500க்கு தான் தான். அப்ப இதுல ஒரு 24 ஓகே. வெற்றி கிண்ணங்கள் எல்லாமே வந்து நாங்கள் வாங்கிட்டோம். அப்போ அந்த வகையில் 2 வெற்றி கிண்ணங்கள் வாங்கியிருக்கோம். அதாவது சம்பியனுக்கும் அடுத்தது ரன்னர் அப்புக்கும் வந்து 2 வெற்றி கிண்ணங்கள் எடுத்திருக்காங்க. இப்போ சில இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா பிரீமியர் லீக் வைக்கிற டீம் வந்து சில இடங்களில் 4 டீம், சில இடங்கள் 5 டீம், சில இடங்கள் 6 டீம் அப்படி போட்டு விளையாடுவாங்க. அப்போ அந்த வகையில் குகநாகட டீம் வந்து அவங்களுடைய கழகம் வந்து பார்த்தீங்கன்னா 5 டீமை வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அப்போ 5 டீம் வந்து விளையாட போகின்றது. அப்போ அதனால வந்து இந்த மேன் ஆஃப் தி மேட்ச் அந்த அடுத்த கப்பு எல்லாம் வந்து கொஞ்சம் அதிகமாக வாங்கியிருக்கு. அதாவது 24 கப் வந்து அதில் வாங்கியிருக்குது. அடுத்தது சீரிஸ் கப் 2 வாங்கியிருக்கு. பெஸ்ட் பேட்ஸ்மேனுக்கும் அடுத்தது பெஸ்ட் பவுலருக்குமான கப்பு வாங்கியிருக்குது. பாப்போம் பில் வந்து இந்த ப்ரோ வந்து போட்டு கொண்டிருக்காரு. எவ்வளோ வரும் என்று தெரியல. போட்டுதீங்களா? சரி ஓகே. அவன் நாங்கள் அழைக்கிறது கேட்டுக்கொண்டிருக்கீங்களா? போடுங்க. சரி நீங்கள் போட்டீங்கன்னா சரி. அப்ப குகன் என்ன மாதிரி சந்தோஷமா? இப்போ என்ன விஷயம் எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட்டுக்கு இப்போ எங்களோட வெள்ளிமலையான் விளையாட்டுக் கழகம் வந்து முதல் தடவையாக வளர்ச்சி சுற்றி இருக்கக்கூடிய ஒரு 5 ஊர்களில் இருந்தும் 5 பிளேயர்ஸ் எடுத்து உள்ளூருக்குள்ள இருக்கக்கூடிய வளர்ந்து வரக்கூடிய வீரர்களை உள்ளடக்கி ஒரு பிரீமியர் லீக் ஐபிஎல் போன்ற ஒரு பிரீமியர் லீக்கை வந்து நாங்கள் நடத்த திட்டமிட்டிருந்தேன். இப்போ நடத்தணும்னு சொன்னால் இப்போ என்ன பெரிய ஒரு செலவு கொண்டு வரும். இப்போ அதன் அடிப்படையில் நாங்கள் ஸ்பான்சர் ஒவ்வொரு ஆக்களுக்கு இப்போ ஜேசிக்குரிய ஸ்பான்சர் அப்படின்னு எல்லா விதமாகவும் தேடிக்கொண்டிருந்தோம். வெற்றி கிண்ணங்களுக்கான ஸ்பான்சர் வந்து இப்போ 6-8 கேட்கலாம் அப்படின்ற ஒரு இதில் இருந்தோம். ஃபர்ஸ்ட்டுக்கு நீங்கள் சிறுவனாடிட்டு அந்த இதுக்கு செஞ்சுருந்தீங்க. அப்போ மக்கள் நாயகன் ப்ரோ நாடுனா அந்த ஹெல்ப் கிடைக்கும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் நாங்கள் கேட்டிருந்தோம். கேட்ட உடனே செஞ்சு தாரம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருந்தாரு. அதுக்கு வந்து சொல்லி இப்போ அதை வந்து நிறைவேற்றி காட்டியிருக்கிறாரு. இப்போ இளைஞர்களை ஊக்குவிக்கிற விதமாக வந்து இப்படி நிறைய விதமாக எல்லா கிளப்புக்கும் சதீப் ப்ரோ வந்து செஞ்சு கொண்டு வராரு. அதுக்கு நாங்கள் நன்றிகளை சொல்லிக்கொள்கிறோம். அதுக்கு பிறகு அடுத்து வந்து எங்களோட கிளப்புக்கு இந்த பிரீமியர் லீக்கை வெற்றிகரமாக நடத்துறதுக்கு உதவி செஞ்ச சதீப் ப்ரோவுக்கும் இந்த இதுக்கு கிளப் சார்பாகவும் தனிப்பட்ட ரீதியிலையும் நான் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லிக்கொள்றோம். நன்றி. பிரச்சனை இல்லை. நன்றி. நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் டைம் போல இப்போ வந்து சரியா வந்து மதிய நேரம் காலையில் வந்து நாங்கள் இப்போ என்னோட செயலை சொல்லியிருந்தோம். நாங்கள் வந்து ஒரு அமைதியான ஒரு அறவழி போராட்டத்தில் வந்து கலந்து கொண்டு நின்று கொண்டிருக்கணும். இந்த பக ஒளிவில் எங்கள் கருத்தை உடுப்பு அதை என்னதுக்காக வேண்டி நாங்கள் போனோம்ன்றது
அப்போ ஈவினிங் டைம் போல் இவங்களுடைய மைதானத்துக்குள்ளே போயிட்டு எல்லா விளையாட்டு வீரரோடையும் நாங்கள் சந்திச்சு இதை வந்து ஒப்படைப்போம். இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா போயாடு இன்றைக்கு ஒரு லீவு நாள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெனிஸ்டே வந்து ஸ்ரீலங்காவில் வந்து ஒரு அரசு ஒரு விடுமுறை நாளாக வந்து அது மட்டும் இல்லாமல் ஏப்ரல் பூல் கூட ஏப்ரல் பூல் கூட. அப்போ இந்த விளையாட்டு வீரர்கள்லாம் விளையாட போயிட்டாங்க. அப்போ விளையாட போயிட்டாங்க. கண்டிப்பாக அவங்களும் வந்து வெற்றி அடைஞ்சு வரணும்னு நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கொண்டு இப்போ இந்த இடத்துல இருந்து நாங்கள் விடைபெறுகின்றோம். கண்டிப்பாக ஈவினிங் டைம் போல் இப்போ நேரடியாக போயிட்டு அவங்களோட வந்து கையில் ஒப்படைச்சிட்டு இப்போ சனிக்கிழமை ஸ்டார்ட் சனிக்கிழமை இல்லாட்டி வெள்ளிக்கிழமை 2ல ஏதாவது ஒன்று மேக்ஸிமம் சனிக்கிழமை தான் நடக்கும். அதோட நம்மளுடைய வந்து ஜெனிஷன் தம்பி வந்திருந்தார். வாங்க அப்படி போய் இந்த கிளப் கொஞ்சம் பொருட்களை கொஞ்சம் வாங்கி கொடுப்போம்னு சொல்லி அப்போ எல்லாம் நினைச்சு வந்திருந்தாங்க. அந்த ஜெனிஷுக்கு நன்றி. நிறைய வேலைப்பழுக்கிறது நாங்க உங்கள்ட்ட கேட்கும் போது இவர்கிட்டையும் கேட்டுருந்தா அந்த ஹெல்ப் கிடைச்சிருக்கும். ஆனா அவரை கேட்கல. ஃபர்ஸ்ட் உங்கள்ட்ட கேட்டுதான் அடுத்தடுத்த இதுகள்ல வந்து அவர்கிட்டையும் கேட்போம். லண்டன்ல கூடிய கிறிஸ்டியான் என்கின்ற அங்கேயா செய்திருக்காங்க. அவங்களுக்கு இந்த இடத்துல நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம ஈவினிங் டைம் போல அங்க வச்சு கதைப்போம். கிரவுண்ட்ல வச்சு கதைப்போம். என்ன ப்ரோ ஓகேவா? எவ்வளவு வந்துருக்குது? ஓகே, இந்த பில் வந்து இருக்குது 30,700 ரூபா. இதுலயும் வந்து அவங்க டிஸ்கவுண்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறோம். டிஸ்கவுண்ட் பண்ணி தான் இருக்காங்க. இந்த ஒரு பொருட்கள் எடுக்கக்குள்ள வந்து டிஸ்கவுண்ட் பண்ணி தான் அவங்க தாருவாங்க. பில் போட்டதுக்கு அப்புறம் ஒரு டிஸ்கவுண்ட் பண்ணுவாங்க. இப்போ ஃபைனல் என்ன வாங்க அவ்வளோ தரணும். இந்த கப்பை நான் ஸ்பான்சர் பண்ணுறேன். உங்களுக்கு காசு தர தேவை. ஸ்மார்ட் கிரிக் ஸ்பான்சர் பண்ணுறேன். ஓகே, வளமையான கஸ்டமர்ன்றதால ஓகே, நன்றி நன்றி. உங்களுக்கு உங்களுடைய உறவுகள் சார்பாகவும் விளையாட்டுக்களை எங்கள் சார்பாகவும் நன்றியா. அதுக்கு கழிச்சு போட்டீங்கன்னா சரி. இன்னும் வீடியோவில் வச்சு கேட்டதான் சில விஷயங்கள் நடக்குதான். 29 நான் வளமையா கொடுக்குறேன். நிறைய டீம்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸ்பான்சர் கொடுக்குறேன் வளமையா. நிறைய டீம்களுக்கு தெரியும். ஸ்மார்ட் கிரிக் என்ன தெரியும். அவங்க எடுக்கிறாங்க கொடுத்துருக்கேன். நிறைய டீம் அங்கே நிறைய கிளப்புகளுக்கு தெரியும். ஒரு கண்ணி பாருங்க எவ்வளோ இருக்குங்க.
எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம நிற்கிறது இளைஞர் விவசாய திட்டம் வெள்ளிமலையான் விளையாட்டுக் கழகம் கிரவுண்டில் நிற்கிறோம். நாங்கள் வந்து வெள்ளிமலையான் விளையாட்டுக் கழகத்தால் ஒரு கிரிக்கெட் டோர்னமெண்ட் உண்டு, ஐபிஎல் போன்ற ஒரு டோர்னமெண்ட் சின்ன ரீதியில் நடத்த போகிறோம். அதாவது சுற்றி இருக்கக்கூடிய 5 கிராமங்களை உள்ளடக்கி பம்மியடியூற்று, சுரவாணியடியூற்று, தும்மங்கனி, திக்கோடை, களும்பந்தன்பள்ளி உள்ளிட்ட 5 ஊர்களை உள்ளடக்கி அதே போல் எங்களோட ஊருக்குள்ள இருக்கிற வீரர்களையும் உள்ளடக்கி ஒரு கிரிக்கெட் டோர்னமெண்ட் ஒன்றை நடத்த இருக்கிறோம். அதன் அடிப்படையில் வந்து அதுக்கான அனுசரணையாளர்களை தேடிக்கொண்டிருந்தோம். இப்போ உதாரணமாக ஜெஸியாக இருக்கட்டும், மற்ற அனுசரணையாளர்களை தேடி கடைசியாக கிண்ணங்களுக்கான அனுசரணையாளர்களை ஆற பிடிக்கலாம் அப்படின்ற மாதிரி தேடிக்கொண்டிருந்தோம். அதே போல் தான் சுரவாணியடியூட்டில் கொஞ்ச நாளைக்கு முதல் ஒரு பிரீமியர் லீக் ஒன்று நடந்திருந்துச்சு. அதுக்கு வந்து அனுசரணை வழங்கியிருந்தார் எங்களுடைய மக்கள் நாயகன் சதீப் ப்ரோ. அவர்கிட்ட வந்து நாங்கள் இப்படி ஒரு டோர்னமெண்ட் ஒன்று நடத்த போகிறோம், இதுக்கான கிண்ணங்களுக்கான அனுசரணையை வழங்குங்க அப்படின்னு கேட்டிருந்தோம். கேட்ட உடனே செய்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தார். அப்போ அதுதான் இப்போ நாங்கள் காலையில் காத்தாங்குடியில் வாங்கி இப்போ வந்து எங்களுடைய விளையாட்டுகளுக்கு பொருளாளர் நாம் கையளிக்கிறதுக்காக வந்து இந்த இப்போ கொண்டு ஓடி இருக்கிறோம். இப்போ சதீப் ப்ரோ நிற்கிறாரு, அவர் சொல்லுங்க ப்ரோ. நிச்சயம் சந்தோஷம். என்னென்னு சொன்னால் அவங்களோட சேர்ந்து இப்போ கொஞ்ச நேரம் என்னையும் அவங்களுடைய ஒரு விளையாட்டு வீரராக வந்து மதித்து விளையாட வச்சாங்க, விளையாடி இருந்தோம். அதோட இப்போ 40 கிராமத்தில் இருக்கக்கூடிய பக்கத்தில் இருக்கக்கூடிய விளையாட்டு வீரர்களும் வந்திருந்தாங்க, அந்த அண்ணாங்களும் 2 ஒன்று இருக்கின்றாங்க. அப்போ அது மட்டும் இல்லை, இளைஞர் விவசாய திட்டம் வெள்ளிமலையான் விளையாட்டு கழகம் வந்து மென்மேலும் வளர வேண்டும். ஏன்னா இந்த நேரடியாக வந்து பார்க்கக்குள்ள வந்து சின்ன பொடியெல்லாம் வந்து அவ்வளோ ஒரு திறமையாக வந்து நல்லா விளையாடி கொண்டிருக்காங்க. இப்போ இந்த ஸ்பான்சர்ன்றது வந்து ஒரு சாதாரணமான ஒரு விஷயம். இதை அவ்வளவுக்கு எல்லாம் பில்டப் பண்ணி இதை வந்து வீடியோ எடுக்கிறதுக்கான காரணம் என்னன்னு சொன்னால், இது ஒரு 4 பேருக்கு தெரியும். அதோட வந்து நம்மளும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்னுடைய பணத்தில் இந்த உதவி செய்யாட்டியும் ஏதோ நம்மளை நம்பி கிட்டத்துக்கு நாங்கள் இந்த உறவுகள் செஞ்சுருக்காங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு ப்ரூவாக இருக்கணுன்றதுக்காண்டியும் அதோட வந்து இது ஒரு விளையாட்டுத்துறைன்றது கண்டிப்பாக வந்து நம்ம படுவாங்கிறது இருக்கும். பல பிரச்சனைகளுக்கு மத்தியில் ஆரம்பத்தில் அதெல்லாம் பழைய கதை தேவையில்லை, பல இன்னல்களுக்கு மத்தியில் அடிபட்டு இப்போ தான் கொஞ்சமாக வந்து மீண்டெழுந்து வாரம். அப்போ அது அந்த வகையில் விளையாட்டுத்துறைகளையும் மென்மேலும் வளர வேண்டும். அவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஹாட்போலில் வந்து நம்முடைய மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருந்து ஒரு வீரர் வந்து தெரிவாக இருக்கிறார். அப்போ அதே மாதிரி நம்முடைய படுவாங்கரையிலையும் இருந்து இப்போ தேசிய மட்டம் இல்லாட்டியும் சாதாரண ஒரு டிஸ்ட்ரிக்ட் மட்டத்தில் நம்மளும் நம்மளோட திறமையில காட்டணும்ன்ற என்னுடைய விருப்பம். அதோட இந்த உதவியை செய்திருக்காங்க பார்த்தீங்கன்னா லண்டனில் கூடிய கிறிஸ்டியன் என்கின்ற ஒரு ஆண்டி, அவங்க இந்த உதவியை செய்திருக்காங்க. அவங்களுடைய அப்பாவினுடைய ஒரு ஞாபகார்த்தமா, பிரகாசம் என்கின்ற அவங்களோட அப்பாவோட ஞாபகார்த்தமா கண்டிப்பாக அவங்க ஒரு நிமிடம் கண்டிப்பாக அவரோட ஒரு ஆத்மா சாந்தியோடணும் என்று நம்ம இந்த இடத்துல கொஞ்சம் இறைவனை பிரார்த்திச்சு கொள்வோம். அப்படியே ஓகே, நன்றி. இப்போ நன்றி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இப்போ இந்த விளையாட்டு கழகங்கள் மட்டும் இல்லை, நிறைய வாழ்வாதாரத்துக்கு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற ஃபேமிலிகளுக்கும் கூட ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க. வீட்டு திட்டங்களாக இருக்கட்டும், நிறைய விடயங்களை. அப்போ அந்த வகையில் சரி ஓகே, நாங்கள் இப்போ இந்த இடத்துல இருந்து வந்து ஒப்படைச்சிட்டு போகின்றோம். அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து குகன் தான் வந்து நம்ம தொடர்பு கொண்டு இருந்தார். இப்போ நிறைய பேர் தெரியாமல் இருந்தார் யார் தொடர்பு கொண்டு நம்ம கேட்சுண்டு. குகனுக்கு நீங்கள் வந்து உங்களோட விளையாட்டுகளை சார்பாக நீங்கள் நன்றிகளை சொல்லணும். அதோட என்னென்னு சொன்னால், இப்போ ஆரம்பத்தில் நான் உங்களோட சேர்ந்து விளையாடி தெரிஞ்ச ஒரு ஆள் தான், சாதாரண வந்து இந்த கிரவுண்டில் வந்து விளையாடி இருக்கின்றேன். அப்போ நிறைய நாள் கொஞ்சம் டச்சு விட்டு போயிடுது அப்படின்னு சொன்னால் ஒரு 4-5 வருடங்களுக்கிட்ட. அப்போ ஒரே டைமில் வந்து சேம் டைமில் வந்து ஒரு 2-3 விளையாட்டு கழகங்கள்லேருந்து இந்த ஹெல்ப் கேட்டிருந்தாங்க. அப்போ சரி என்று சொல்லி கதைச்சி கொண்டிருக்கக்குள்ள குகன், அடுத்து பக்கத்தில் இருக்கக்கூடிய 40 கிராமத்திலுடைய ருஷாந்தன் என்ற ஒரு தம்பி, அப்போ அவங்களும் கேட்கக்குள்ள இப்படி ப்ரீமியர் லீக் வைக்க போகிறோம்னா ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. சரி ஓகே செய்கிறோம்னு சொல்லியிருந்தேன். அப்போ ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து உங்களுக்கு செய்கிறதுக்கான ஒரு பணம் வந்து ஒதுக்கி இருந்தது வந்து அந்த உதவி செய்யக்கூடிய அந்த அவங்ககிட்டையும் கேட்டு 50,000 ரூபா உங்களுக்கு சரி ஓகே 50,000 ரூபாய்க்குரிய வெற்றிக்கிணங்களையும் வாங்கி கொடுத்துட்டு மிச்சத்தை வந்து உங்களோட கையில் ஒப்படைப்பேன் செலவுக்குன்ற மாதிரி இருந்தது. அப்போ சரி என்று சொல்லி இப்படியா உரையாடல் போய் கொண்டிருந்தது. நீங்கள் போன கிழமை வைக்கிறதா இருந்த மேட்ச் பிறகு புதன்கிழமையாக மாறி, புதன்கிழமை வைக்கிற மேட்ச் வந்து இப்போ சனிக்கிழமை மாறி இப்படியே போய்கொண்டிருக்குது. அப்போ திடீரென்று வந்து பார்த்தீங்கன்னா ருஷாந்தன் என்ற அந்த பொடியனும் வந்து ஒரே மாதிரி தான் அவங்க மெசேஜ் போட்டிருந்தாங்க, நாங்கள் விளையாட்டு வைக்க போகிறோம், ஆனால் ஹெல்ப் பண்ணும், இந்த டேட்டில் வைக்க போகிறோம், ஹெல்ப் பண்ணும், அப்படியா போய் கொண்டு இருந்தது. திடீரென்று பார்த்தீங்கன்னா ஒரு நாள் வந்து
குகன் சொன்னார் இந்த புதன்கிழமை இன்றைக்கு மெச்சு வைக்க வர வேண்டும். பிரசாந்தன் சொன்னார் பக்கத்துல கிராமம் மெச்சு வைக்க போகுதுன்னா அதனால வந்து இன்னும் ஒரு கிழமை நாங்க வந்து பிந்தி போய் தான் வைக்கணும் அப்படின்ற மாதிரி. அப்ப குகனுக்கு ஏசி போட்டுறேன், நீங்க என்ன ஒரு நேரத்துக்கு ஒரு கதை வைக்கிறேன், ஒரு ஆள் சொல்லுது வாரக்கிழமை வச்சு வைக்கிறேன், இன்னொரு ஆள் சொல்லுது புதன்கிழமை வைக்கிறேன். என்ன நடந்தா நீங்க நினைச்சீங்க 2 பேரும் ஒரே டீம் அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிட்டு அதான் நடந்த ஒரு காரணம். அப்ப சரியென்று சொல்லி திரும்ப வந்து கேட்கலாம் பார்த்தேன், நீங்க வேற கழகம். அப்ப அதுல வந்து அவங்ககிட்ட அந்த வார்த்தையை வந்து விட்டுதேன், ஓகே உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். அப்ப வந்த உதவி திட்டத்துல வச்சு அதை பிரிச்சு செய்யணும். அப்ப கடைக்கு போயிருந்தேன், கடைக்கு வந்த பொருளாளர் மற்ற ஆக்களை தெரியும். அப்ப அவங்க வந்து மேன் ஆஃப் த மேட்ச் கப் வந்து எடுக்கிற பிளான் இல்லை, 24 மேட்சுக்கு வந்து எடுக்கிற பிளான் இல்லை. 2 வெற்றிக்கணும் நீங்க வாங்கிட்டாங்கன்னா அது எங்களுக்கு பெரிய ஒரு ஹெல்ப் பண்ணாங்க எடுத்துட்டாங்க. நான் சொன்னேன் இல்லை, மேன் ஆஃப் த மேட்ச் கப் வந்து அது முக்கியமான ஒரு மெட்ச்லையும் வந்து ஒரு வீரருடைய அந்த பெர்ஃபார்மன்ஸ் வந்து அந்த மெச்சை வந்து மாற்றும். ட்ரைனிங் போயிட்டாம ஒரு விளையாட்டு வீரர் வந்து 2 ஒரு 50 அடிச்சாருன்னு சொன்னா அந்த மெச்சை வந்து வேற எங்கேயோ போயிடும், திசை திருப்பப்பட்டுரும். அதே மாதிரி ஒரு நல்லா வந்து பவுலிங் செய்தாங்கன்னு சொன்னா அந்த மேட்ச் வந்து திசை திருப்பப்பட்டுரும். அப்ப நல்லா விளையாடக்கூடிய பிளேயருக்கு வந்து கொடுக்கணும் என்ற ஒரு நோக்கத்தோட வந்து நீங்க எடுங்க பிரச்சனை இல்லைன்னு சொல்லி தான் எடுத்திருந்தோம். இப்போ இதுல நீ மிஞ்சிற அதுதான் வந்து அவங்களே கொடுக்கணும். அதே மாதிரி இனி பக்கத்தில் இருக்கக்கூடிய பிரில்லியன் கிளப், இதே மாதிரி காந்திபுரம், இப்படி நிறைய பேர் கேட்டிருக்காங்க, வந்து அதில் கொஞ்சம் கொடுக்கணும். இது வந்து ஒரு சின்ன ஒரு உதவி திட்டமாக இருந்தாலும் ஒரு குறுகிய காலத்துக்குள்ள செய்திருந்தேன், வச்சுக்கொள்ளுங்க. அதோட இந்த இடத்துல வந்து இன்னும் ஒன்றை சொல்லிக்கொள்றேன். என்னன்னு சொன்னா, நீங்க எத்தனை நேரம் நீங்க இந்த பிரீமியர் லீக் நடத்தினாலும் டூர்னமெண்ட் நடத்தினாலும் எந்த ஒரு சார்பா வந்து இந்த வெற்றி கிண்ணங்கள் கண்டிப்பா வந்து வழங்கப்படுகின்றதை நான் இந்த இடத்தை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்றேன். அதே போல கேட்ட உடனே இந்த கிண்ணங்களை வழங்குறதுக்கு எங்களோட கழகம் சார்பாகவும் எங்களோட படியினர் சார்பாகவும் நாங்கள் நன்றிகளை சொல்லிக் கொள்றோம். அதே போல எங்களோட பொருளாளர் நன்றிகளை சொல்லு. சரி, ஓகே, பிரச்சனை நன்றிலாம். ஓகே, உங்களுடைய ஒரு மனசார அந்த வாழ்த்துக்களை போதும், நீங்க ப்ரே பண்ணது போதும். இப்போ ஓகே, சரி, அப்படி உங்க கையில இருக்குது, நீங்களே அப்படி ஒப்படைச்சு விடுங்க உங்களோட நிர்வாகத்திட்டு. நன்றியா வேண்டாம், நீங்க வாங்கி கொடுங்க. சரி, ஓகே. சரி, ஓகே, நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுங்க, விளையாடுங்க, மென்மேலும் வளர வாழ்த்துக்கள். தேங்க்யூ வெரி மச். கேட்டோட செஞ்சதுக்கு உங்களுடைய என்ஆர் விளையாட்டு வீரர்கள் எந்த டீமுக்கு வந்து நன்றி. சரி, ஓகே, நாங்கள் போயிட்டு வர மீண்டும் சந்திப்போம். பாப்போம், சனிக்கிழமை மேட்ச் ஸ்டார்ட். அடுத்து வந்து வெள்ளிக்கிழமை வச்சிருக்குது, நாங்கள் உங்களை அழைக்கிறோம் காலை 8:30. வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை இல்லையா? ஜெஸ்ஸி வந்து நாளைக்கு தாரன்னு சொல்லியாச்சு. அதனால இப்ப வந்து சரியா வந்து கன்ஃபார்ம் இல்லை, சாமான் வாங்கிட்டு வரக்குள்ள கேட்டுட்டு வந்து அப்ப எல்லாருக்கும் கன்ஃபார்ம் ஆகிட்டு நாளைக்கு தாரன்னு. அதனால வெள்ளிக்கிழமை நடக்கும். சரி, ஓகே. இப்போ வேற உங்களோட சைட்ல இருந்து கதைக்க விரும்புறீங்களா? நீங்க ஏதாவது கேட்ட உடனே இப்போ இதுன்னு சொல்லிக்கலாம ஹெல்ப் பண்ணதுக்கு நன்றி. இப்போ எல்லாரும் இப்படி செய்ய மாட்டேன், 3 அவளை நிறைய பேர் பார்த்து ஊருக்குள்ளே இருந்து நிறைய பேர் பண்ணி அப்படி இப்படின்னு பார்த்துருக்கேன். ஆனால் எல்லாரும் வேறு காரணத்தை சொல்லி கொஞ்சம் தள்ளி போனேன். கேட்ட உடனே செய்ததுக்கு ரொம்ப. சரி, ஓகே. இந்த விளையாடுற டைம் இருந்து இதில் வந்து டிஸ்டர்ப் பண்ண விரும்பல, இப்போ மனசுக்குள்ள ஏசி கொண்டு இருந்தேன் எப்படா போவாது. ஓகே, சரி, ஓகே. நாங்கள் இந்த வீடியோவோட முடிச்சு கொள்கின்றோம். இன்னும் ஒரு வீடியோவில் கண்டிப்பாக மீண்டும் வெள்ளிக்கிழமை விளையாட்டுக்குள்ள வந்து நாங்கள் தொடர்றோம். உண்மையிலே இந்த உதவி கிடைக்க ஆதரவு வழங்கின உறவுகளுக்கும் ஆதரவு வழங்கி கொண்டிருக்கிறோம். அந்த அக்காவுக்கு நாங்கள் எங்களோட சார்பாக கழகம் சார்பாக நன்றியை சொல்லி கொள்கிறோம். லண்டன் கிறிஸ்டியன் என்கின்ற கிறிஸ்டியன் அக்காவுக்கும் நாங்கள் கழகம் வெள்ளிமலையாம் விளையாட்டு கழகம் சார்பாக இந்த உதவியை செஞ்சதுக்கு நன்றிகளை சொல்லிக் கொள்கிறோம். சரி, ஓகே, நன்றி. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நாங்கள். பாய். அப்படி பாய். ஓகே.